அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஆல் இன் ஒன் தமிழ் நவீன் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2024 ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. இப்போ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் செய்யணுங்க, இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்க போகிறோம். அதாவது ஒரு ரெசல்யூஷன் வந்து எடுக்க போகிறோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் செய்யணும்னு சொல்லிட்டு அதுவும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு கரெக்டாக கேட்பாங்க. இல்லைனா நான் சொல்கிறது வித்தியாசமாக இருக்குது, இல்லை நீங்கள் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ½ அன் ஹவர்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணணும். என்னோட ரூல்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். டெய்லி எக்ஸசைஸ் பண்ணால் நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்குங்க, அதே போல் ஃபிட்டாகவும் இருக்கலாம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரூல்ஸு டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 30 மினிட்ஸ் மேக்ஸிமம் நான் வந்து பார்த்தீங்கன்னா தியானம். அதாவது நான் சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் பண்ணுவேங்க. இப்போலாம் என்னால் முடியறதில்லை. அது நம்ம பண்ணுறதால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனசும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகும், கொஞ்சம் ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் அதை ஒன்று டைப் பண்ணணும்னு வச்சேன். இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன், அதாவது தியானம் பண்ணணும். செகண்ட் ஒன். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபேமிலி ஹெல்த். அதாவது இப்போ நம்ம 2 விஷயம் சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, அதை நம்ம ஃபேமிலியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ஃபாலோ பண்ண சொல்லணும். அது நம்ம உடம்பு மட்டும் நம்ம பார்த்துனா பார்த்தாது, நம்ம உடம்புக்கு மாதிரி நம்மளுடைய ஃபேமிலியோட ஹெல்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துக்கணும். அதில் அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சஜஷன் பண்ணலாங்க இல்லை, ஆனால் நம்ம சஜஷன் பண்ணணுன்றது தான் என்னோட இது வந்து பார்த்தீங்கன்னா. அதே போல் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த்தை பற்றி தாங்க. என்னடா ஹெல்த்தை பற்றினா ஹெல்த், அதாவது சுவர் இருந்தால் தான் சித்திரம் வகைங்கிற மாதிரி நம்ம உடம்பு இருந்தால் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போக முடியும், நல்லா சம்பாதிக்கணும், எல்லாமே பண்ண முடியும். நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாமளும் சாப்பிட்றது தான். அப்படின்னா இப்போது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சாப்பிட்றது கிடையாது. இப்போ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயத்த மறந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது டெய்லி இட்லி தோசை எல்லா வீட்லையும் செய்கிறாங்க பார்த்தீங்களா. இட்லிலேயே ஒரு நாள் வந்து கம்பு தோசை, ஒரு நாள் கேழ்வரகு தோசை அப்படின்னு விதவிதமாக செஞ்சு உங்கள் ஆரோக்கியமாக சாப்பிடுங்க, அதுதான் சொல்ல வரேன். அதே போல் நிறைய பேர் ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக சாப்பிட்றதே கிடையாதுங்க. நானும் எல்லாருமே சொல்கிறாங்க ஃப்ரூட்ஸு அப்புறம் காய்கறிகள் எப்போவுமே சாப்பிட்றோம். அதனால் ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஃப்ரூட்ஸ் வாங்கிறதுக்கு கொஞ்சம் செலவு தான் ஆகும், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆரோக்கியத்தை விட வேறு எதுவும் பெருசாக கிடையாது, ஓகேங்களா. ஒரு டாக்டர்கிட்ட ஒரு முறை போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் இப்போலாம் 1000 2000 ருபீஸ் ஆயிடுதுங்க. சாதாரண காய்ச்சலே போனாலும் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் 500 ருபீஸ். அது ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் சரியாகுது இல்லை, 2 இன்ஜெக்ஷன் போட்டால் 1000 ருபீஸ் ஆகிடுது. இப்போ வந்து கோல்டு ஃபீவர்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது ஆகுது. இப்போ 10 கொரோனாவாக திருப்பி இருக்குது. அதனால் அவங்க ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதுவும் ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. ஜங்க் ஃபுட்ஸை சுத்தமாக அவாய்ட் பண்ணுங்கள். ஆயில் ஃபுட்டு தேவையில்லை, சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லுங்க. சாப்பிடுங்க, ஓகேங்களா. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாரம் பிரியாணி சாப்பிட்றாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா. அதெல்லாம் நம்மளுக்கு ஆரோக்கியமாக கண்டிப்பாக கிடையாது. வாரம் சாப்பிடலாம், மந்த்லி ஒன்ஸ் சாப்பிடுங்க, நான் வந்து சொல்லுவேன். அது உங்களோட விருப்பம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரோக்கியத்து மேலே கவனம் வச்சு சாப்பிடுங்கிறது தான் என்னோட கருத்து, ஓகேங்களா. 5வது வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு நாளாவது அவங்க கூட இருந்து அவங்க கூட ஜாலியாக இருக்குது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ நிறைய பேர் அதாவது வீட்டிலே இருக்காங்க, ஆனால் அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் இப்போ வெளியூரில் வேலை செய்யும்போது சுத்தமாக முடியாது. ஆனால் அட்லீஸ்ட் ஊருக்கு வந்தேன்னு வச்சுக்கங்களேன், அட்லீஸ்ட் வெளியே என்ன கூட்டு வருவேன். ஒரு கோயிலுக்கு போகிறதோ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு சினிமாவுக்கு போகிறதோ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கு கூட்டும் போது பக்கத்தில் இருக்க ஒரு பார்க்குக்கு ஏதோ ஒன்று பண்ணுங்கள். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஃபேமிலியோட இருக்கிற டைம் ஸ்பெண்டிங் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு. அப்போ தான் ஒரு புரிதல் ஏற்படும். எல்லா கூட ஒரு ஃபேமிலி கூட ஒரு அட்லீஸ்ட் ஒய்ஃபு, குழந்தை, அப்பா அம்மா இவங்க தான் ஃபேமிலி நம்ம இருக்க போகுது. இல்லைன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாரும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா பசங்க இதுதான் இருக்க போகிறாங்க. நீங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் மாதிரி ஓடிட்டு இருக்கோம். பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் வேலைக்கு போகிறது, திருப்பி வந்து தூங்குறது, சாப்பிட்றது, தூங்குறது, இதே ஒரு இது வச்சுருக்கோம். அட்லீஸ்ட் ஒரு நாள் மந்த்லி ஒன்ஸுங்க நான் சொல்கிறது, ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் 5 வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான விஷயங்கள் நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ 6வது சொல்கிறது என்னோட பர்சனலான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 2 days ஒன்ஸாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வீடியோ, குவாலிட்டியாக வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பண்ணுவேன்னு தெரியல, பட் ட்ரை பண்ணலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான ஒரு கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்கும். அதே போல் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு ஷார்ட்ஸ், ஒரு நல்ல சின்ன ஒரு விஷயத்த, நல்ல விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸாக வந்து போட ட்ரை பண்ணுறாங்க. அதுதான் என்னோட 6வது. நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 வீடியோ போடணும். 7வது வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் படிங்க. புக்ஸை படிக்கிறதா கேட்காதீங்க. ஸ்கூலுக்கு அப்புறம் இன்னும் படிச்சுக்க மாட்டேங்க நிறைய பேர் நினைக்கிறேன். நானும் அப்படி தான்.
அதாவது புக்ஸ் படிக்க படிக்க வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் நம்மளுக்கு கைடிங், அதாவது இந்த ரீடிங் ப்ராக்டிஸ் கிடைக்கும். அதே போல் ஒரு நாலேஜ் கிடைக்குங்க. ஏதாவது ஒரு புக்ஸ்ன்னு சொல்லலாம், ஒரு நல்ல புக் வாங்கி இப்போது விவேகானந்தர் பற்றியோ இல்லை அப்துல் கலாம் பற்றியோ இல்லை காந்தி அப்படின்னு சொல்கிற நிறைய புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதே போல் இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய பிஸ்னஸ்க்கு சம்மந்தப்பட்ட, அதாவது நீங்கள் செய்கிற வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சில புக்ஸ் இருக்கும். அதை வாங்கி படிங்க. படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லது, அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகேங்களா? அதே போல் 8வது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் நாலேஜை வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்துக்குங்க. அதாவது இப்போ இருக்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கற்றுக்கணும். நம்ம செய்கிற வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிஸ்டம் ஒர்க்காக இருக்கும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் ஒர்க்காக இருக்கும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாலேஜ் வந்துகிட்டே இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா. அதனால் டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கணும். அதனால் உங்கள் நாலேஜை வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்துக்குங்க. 9வது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த வருஷம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நான் யூடியூப் சேனலில் வச்சுருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15,000, அதாவது 15,000 சப்ஸ்கிரைபர்லேருந்து மேக்ஸிமம் 1 lakh சப்ஸ்கிரைபர் வரைக்கும் ரீச் பண்ணணும்னு ஒரு கோல் இருக்குது. அது நான் போக கண்டென்ட்டாக தான் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா நான் போக கண்டென்ட் நல்லா இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்கும். அதே போல் மறக்காம நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கோலை கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்கள் வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போகணுன்ற ஒரு கோல் மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 9வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோலை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கிங்க. அவ்வளோதான். 10வதாக வந்து பார்த்தீங்கன்னா மெமரிஸை கிரியேட் பண்ணுங்கள். அதே போல் அவாய்ட் பண்ணுங்கள். இது 2 தான். அதாவது உங்கள் ஃபேமிலியோட இல்லை ஃப்ரெண்ட்ஸோட எல்லாருக்கிட்டையும் ஒரு மெமரியை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கோங்க. மெமரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும், நிறைய சந்தர்ப்பங்கள். அந்த சந்தர்ப்பங்கள்லாம் ஒரு நல்ல ஒரு மெமரி கிரியேட் பண்ணிக்கோங்க. மெமரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் அவாய்ட் பண்ணுங்கள். சில நெகட்டிவ் பீப்புள்ஸ்லாம் இருப்பாங்க, தேவையில்லாதவங்க எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. ஓகேங்களா? அதை அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். முடியாத சமயத்தில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. ஓகேங்களா? கரெக்டாக செய்யுங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க இந்த வருஷத்தில் நான் எடுத்துக்க ரெசல்யூஷன். உங்களுடைய இது வந்து என்ன நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ண நினைக்கிறீங்களா அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ குட் டே.